திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் கூறும்போது, திமுக கூட்டணியில் ஓரிரு நாட்களில் சுமூகமான முறையில் தொகுதி பங்கீடு நிறைவு பெறும். நடிகர் விஜய் சிபிஐ விசாரணை என்று வெளியே சொன்னாலும், விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொண்டு போவதற்கான ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை என்பதும் அழுத்தம் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது என்பதுதான் பொதுமான செய்தி. கடந்த காலத்திலேயே சில கட்சிகளை அமலாக்கத்துறை பயன்படுத்தி இழுப்பது, சில கட்சிகளுக்கு வருமான வரித்துறை சம்பந்தமாக நிர்பந்தம் கொடுத்து இழுப்பது, சில கட்சிகளில் வழக்குகளை காட்டி இழுப்பது போன்றவற்றை வாடிக்கையாக பாரத ஜனதா கட்சி வைத்துள்ளது. விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த அணியை வெற்றி பெற செய்ய முடியும் நோக்கத்தோடுதான் அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். இந்த கரூர் வழக்கை அவர்கள் அதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை அங்கு போய் சிக்கிக் கொண்டார் என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது இதோடு அஸ்தமனமாகிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. விஜய் தனித்து ஆட்சி அமைப்பார், அவரும் முதலமைச்சராக வருவார், ஒரு நல்ல ஆட்சி தருவார் என்ற நம்பிக்கையில்தான் இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு தருகிறார்கள். 10ஓடு 11ஆக அதிமுக பாஜகவுடன் அணி சேர்ந்தால் இந்த ஆதரவு தளர்ந்துவிடும். அவருக்கு எதிராக வேறு ஒரு அணிக்குதான் இந்த வாக்குகள் சென்றடையும். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, யார் வெளியேறுவார்கள் என்பது வெறும் பூடகமாக இருக்கிறது. இப்போது இருக்கிற அணி திமுகவை தோற்கடிக்க முடியாது என்ற அச்சத்தில்தான் விஜயை பாரதிய ஜனதா கட்சி தங்கள் அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீவிர முயற்சியில் ஈடுபடுகிறது என்றார். இதை விஜய் அவர்கள்தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். மோடி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து நலத்திட்டங்கள் தொடங்கி வைத்ததை பற்றிய கேள்விக்கு, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இது மாதிரி தேர்தல் வந்தால் உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் வருவது வாடிக்கையாக செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலை. தேர்தல் முடிந்துவிட்டால் அடுத்த 5 வருடத்திற்கு இங்கு வந்து பார்க்க மாட்டார்கள். திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என உறுதிபட தெரிவித்தார். கரூரில் ஏற்பட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டது திரு விஜய் அவர்கள்தான். அந்த அடிப்படையில் தான் அவருக்கான சம்மன் என்பது அனுப்பப்பட்டு அவர் சிபிஐ விசாரணைக்கு சென்று வருகிறார். ஆனா அது இந்த நெரிசல் மரணம் தொடர்பாக என்று வெளியிலே சொன்னாலும், விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை என்பது, அழுத்தம் என்பது பிஜேபி தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது என்பதுதான் பொதுவாக வரக்கூடிய செய்தி. கடந்த காலத்திலும் சில கட்சிகளை அமலாக்கத்துறையை பயன்படுத்தி இழுப்பது, சில கட்சிகளுக்கு வருமான வரித்துறை மூலமாக நிர்பந்தம் கொடுத்து இழுப்பது, சில கட்சிகளை இப்படி வழக்குகளை காரணம் காட்டி இழுப்பது என்பதையெல்லாம் வாடிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி என்பது வைத்திருக்கிறது. பல மாநில அனுபவங்கள் அதற்கு உதாரணங்களாக இருக்கிறது. ஆகவே இப்போது திரு விஜய் அவர்களையும் எப்படியாவது பிஜேபி கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக வரக்கூடிய தேர்தலில் அந்த அணியை வெற்றி பெற செய்ய முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய அரசியல் அழுத்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த வழக்கை, கரூர் வழக்கை அதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் அப்படி அதுல போய் சிக்கினார்னா அநேகமாக அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது இதோடு அஸ்தமனமாகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு ஒரு பகுதி இளைஞர்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் தனித்து ஆட்சி அமைப்பார், அவர் முதலமைச்சராக வருவார், அவர் ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்கிற நம்பிக்கையிலே தான் ஒரு பகுதி இளைஞர்கள் அவருடைய கூட்டங்களுக்கு செல்வது என்பது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இல்லை, அவர்கள் 10ஓடு 11ஆக அதிமுக பிஜேபியோடு தான் அவர் அணி சேர்ந்து நிற்பார் என்கிற நிலைமை வந்தால் இந்த ஆதரவு தளம் என்பது நிச்சயமாக கரைந்து போகும். அவருக்கு எதிராக வேறொரு அணிக்குத்தான் இந்த வாக்குகள் எல்லாம் செல்லும். ஆகையானால் அது குறித்து திரு விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை நிறுத்தி வச்சுட்டு அவர் இலக்கிறத முக்கியமா பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் முக்கியமானவர் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள், ஏன்னா யார் இருக்காங்க யார் இல்லைன்றதை இன்னும் இறுதியாகல, பல பேர் சந்தேகமாவே தான் இருக்கு. இப்ப நாங்க இன்னென்ன கட்சி தான் இருக்கு அப்படின்றது பகிரங்கமாக அறிவிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனா அங்க எல்லாமே மூடு மந்திரமாவே இருக்கு, ஊடகமாவே நடந்துட்டு இருக்கு.
அதனால யார் இருக்கிறா, யார் வெளியே போவா, யார் யார் வருவா என்பதே தெரியாத நிலையில் விஜய் அவர்களை இழுப்பதன் மூலமாக தங்களுடைய அணிக்கு வலு சேர்க்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய அணி மட்டும் திமுக அணியை தோற்கடிக்க முடியாது என்கிற அச்சத்திலிருந்துதான் எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற தீவிர முயற்சியில் பிஜேபி ஈடுபடுகிறது. அப்படி வருவதை அதிமுக விரும்புகிறதா இல்லையா என்பது இன்னொரு கேள்வி. ஏனென்றால் அப்படின்னா யார் முதலமைச்சர் அப்படின்ற கேள்வி என்பது வரும். அதனால இது அவ்வளவு சுலபமாக அவ்வளவு விரைவாக முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக தான் தெரியுது. ஆனால் பிஜேபி அந்த கடுமையான முயற்சியை எடுக்கிறார்கள். இதன் மீது விஜய் அவர்கள் தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவர் தான் முடிவெடுக்கணும். இப்போ நேற்று நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நாங்க வந்து பேசவே இல்லை, பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, நாங்களே அப்படி பேச சொல்றாங்க. அப்ப யாருதான் பேசுறா, எதுக்காக இந்த டாக் வருது? இவங்களும் பேசுறாங்க, அவங்களும் பேசுறான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய டாக்கா இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் நாங்க பேசுறோம்னு சொல்லல. இப்ப இவ்வளவு நாள் நான் அதிமுக பேசுறாங்கன்னே சொல்லியே. பாரதிய ஜனதா கட்சி அதற்கான அரசியல் அழுத்தத்தை பல்வேறு வகைகளில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணையை அதற்கு பயன்படுத்துகிறார். பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாரு. அது வந்து எப்படி வாக்கு வங்கி அதிகரிக்குன்னு பாக்குறீங்களா? எப்படி இருக்கும்? இல்ல, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் வந்தா பிரதமர், உள்துறை அமைச்சர் அல்லது மத்திய அமைச்சர்கள் இந்த மாதிரி அடிக்கடி வருவது என்பது வாடிக்கையா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலைதான்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு எட்டியே பார்க்க மாட்டாங்க. அது அடுத்த தேர்தல் வரும்போதுதான் அவங்க வந்து வருவாங்க. அதனால இப்ப அவங்க வர்றது, அதே மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கான விளம்பரத்தை மத்திய அரசின் சார்பில் பிரதமருடைய படத்தோடு இவ்வளவு நாளும் எல்லா தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து நாளிதழ்களிலும் அவங்க வந்து விளம்பரம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொருட்டா நினைக்கல. அந்த நடந்த கூட்டங்களே ரொம்ப பரிதாபகரமான முறையில் தான் நடந்திருக்குது. அதனால அதுவே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது. இதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிச்சா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வருவது என்பதை வழக்கமாக வைத்திருக்காங்க. அந்த முறையில தான் அதை வந்து பார்க்கணும். இல்ல, திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது மகத்தான வெற்றியை பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒண்ணு, வலிமையான அணி என்பது. இரண்டாவது, கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள். மூன்றாவது, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பாரபட்சமாக நடத்துவது, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுவது, தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது, ஆளுநர் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்த நெருக்கடி போன்ற பல்வேறு விஷயங்களும் கடந்த காலத்தில் இந்த அணியின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வலிவாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றை முன்னிறுத்தி எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது அமையும். தேர்தல் ஆணையம் வந்து இப்ப குறைந்த நாட்கள்ல வந்து எல்லா நாட்கள் இருக்கு, எல்லாமே போதுமானதா இருக்குமா? உங்களுக்கு எப்படி இதை பாக்குறீங்க? காலதாமதமா எது கூட்டணிக்காக தான் இதை பண்ணாங்களா? இது மாதிரி தாமதம் பண்ணாங்க? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதுமான அவகாசம் தான். ஏன்னா ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தான் தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ரெண்டை பொறுத்த வரைக்கும் போதுமான அவகாசம் தான். பாண்டிச்சேரி தான் இப்ப இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் என்பது துவங்கிவிட்டது. பாண்டிச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதுமான அவகாசம் தான். திமுகவுடன் இந்த கூட்டணி தொடருமா இல்ல வந்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை? யாரு சீட்டு பிரச்சனைக்காக திமுகவுடன் இந்த கூட்டணி எப்படி இந்த மாதிரி உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியுது? அதிமுகவோட நாங்க பேசணும், எப்படி உங்களால இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க முடியுதுன்ற? கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவோடு முரண்பட்டிருக்கோம், உடன்பட்டிருக்கோம். அதனால நாங்க அணியை விட்டு போகல. எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிற விஷயங்களை வலிமையாக சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நாங்க வந்து எடுத்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க? எதுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு கேட்கிறேன்.